இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து உடையாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறார். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறார். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தாழ்ச்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை குறை ஒதுக்கி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் தாம்பாரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை பக்தரிடத்தில் விட்டுவிடுகிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வரும் காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவுள். தேவனுடைய வசனம். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று அன்னையர் தினம். Today is Mother's Day. Mother's Day quotes நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ஒருவர் இப்படியாக சொன்னார். Someone said like this, life doesn't come with a manual, it comes with a mother. வாழ்க்கை என்று சொன்னால் வாழ்வதற்கு சில விதிமுறைகள் வழிகாட்டி இருக்காது. ஆனால் வாழ்க்கை பயணத்துல ஒரு தாயோடு நம்ம வருகிறோம். இன்னொருவர் இப்படி சொன்னாரு. Someone else said like this, and he's a cardinal Catholic priest. A mother is she who can take the place of all others, but whose place no one else can take. தாய் என்று சொன்னால் அந்த தாய் எல்லாருடைய பொறுப்பை அந்த தாயால எடுத்துக்கொள்ள முடியும், அதை எடுத்து சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு தாயினுடைய ஸ்தானத்தை யாராலும் எடுக்க முடியாதா? Right? இன்னொரு quote, one more quote. To the world you are a mother, to your family you are the world. உலகத்திற்கு தாயாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் உலகத்திற்கு ஒரு தாயாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்களே உலகம். டுடே இட்ஸ் a beautiful day. அழகான ஒரு நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எஸ்பெஷலி இங்கு நம்முடைய சபையில கூடி வந்திருக்கிற அனைத்து தாயார்மார்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் அன்பான அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். Amen. Praise the Lord. And all the men say Amen. All the men say Amen. Hallelujah. நல்ல கையை தட்டலாம், பரவாயில்ல. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 28, 29 நான் வாசிக்கிறேன். அவள் பிள்ளைகள் எழும்பி
அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பாக்கியவதி என்ற ஒரு தலைப்பு இங்கு வழங்கப்படுகிறது. தாயார் என்று சொல்லும்போது அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஒரு பெண் அல்லது ஸ்திரீ என்று சொல்லும்போது சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இன்று நம்ம வாசிக்க கேட்ட பாகம் அருமை. தாயார் ரொம்ப அழகாக வாசித்தாங்களே, ரொம்ப அழகாக நிதானமாக, கேட்கிறதுக்கும் வசனம் கேட்கிறதுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இன்னைக்கு வாசிக்க கேட்ட பாகமானது ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் அநேக முன்மாதிரிகள் இருக்கிறார்கள். in life we have a lot of models, right? Models சொன்னா உதாரணமாய் வாழக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா எல்லா உதாரணங்களுக்கு மேலாக வேதத்தின் மூலமாக வரக்கூடிய உதாரணம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். Scripture is a good place we can all go to find good examples. ஏன்னா உலகத்தை வரைக்கும் நம்ம பார்க்கும்போது முன்மாதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த முன்மாதிரிகள் நமக்கு போதுமானதா இருக்காது. சில அம்சங்கள் தான் அவங்களுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா வேதத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரிகள் நம்ம படித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பாக்கியவதி என்ற ஒரு தலைப்பை இந்த பெண்மணி பெற்றுக்கொண்டாள். The blessed woman, there you go, the blessed woman, பாக்கியவதி என்னும் பெண். பாக்கியவதி என்னும் பெண். பாக்கியவதி என்று ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஒரு தமிழ் வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, blessed woman. இன்றைக்கு இந்த தலைப்பிலிருந்து நான் 3 விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். தமிழிலே ஒரு தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன். முதலாவது வீடு, இரண்டாவது வீதி, மூன்றாவது வேலை. வீடு, வீதி, வேலை. ஹோம், அவுட்சைட் அண்ட் ஒர்க். வீடு என்று சொல்லும்போது முதலாவது காரியம், வீடு என்று சொல்லும்போது வீட்டில் பாக்கியவதி, வீட்டில் பாக்கியவதி. blessed at home, வீட்டில் பாக்கியவதி. நீங்களும் நானும் வீடுகளை நாம வாங்குகிறோம். ஆனா வீடுகள் மட்டும் பத்தாது, வீடுகள் இல்லமாக மாற வேண்டும். வீடுகளை நம்ம கட்டலாம், ரைட்? சொத்துலாம் நம்ம வச்சிருக்கோம், நிலம்லாம் வாங்குறோம், வீடுக்கு ஏற்ற வண்ணமாக காரியங்கள்லாம் நம்ம செய்யறோம். சிங்கப்பூர்ல இருந்து நமக்காக அரசாங்கம் நமக்கு வீடுகளை கட்டி கொடுக்கிறதுனால நமக்கு அவ்வளவு அந்த பிரச்சனை நமக்கு இல்லை. ரொம்ப யோசிக்க தேவையில்ல. என்ன யோசிக்கணும்னா, எந்த வீடு வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும், ரைட், எப்படிப்பட்ட வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஆல் தேர் ஃபார் அஸ். ஆனா வீடுகள் கட்டுவது ஒன்று, மனுஷர்கள் வீடுகளை கட்டலாம், ஆனால் தேவன் தான் இல்லத்தை உருவாக்குவார். Houses we can build, but the Lord alone can build our homes. Amen. வீடுகளை கட்டிடலாம், பணம் கட்டிடலாம், சரியான கான்ட்ராக்டர்ஸ் நம்ம தேடி நம்ம தீர்மானம் பண்ணி 3 கோட்ஸ் வாங்கி அந்த கான்ட்ராக்டர் தீர்மானம் பண்ணி ரெனோவேஷன்லாம் பண்ணலாம். அழகான வீடுகளை நம்ம டிசைன் பண்ணி நம்ம கட்டிடலாம். எல்லாமே நல்ல அழகாக இருந்தாலும் வீட்டில் கர்த்தர் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். ஏமேன்னு சொல்லுமா? நம்முடைய வீடுகள் கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலங்களாக மாற வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது, முக்கியமா இருக்கிறது. அவர்தான் அதை செய்ய முடியும், மனுஷரால் அதை செய்ய முடியாது. ஆனால் மனுஷர் என்ன செய்ய முடியும்? அவரோடு இணைந்து, கர்த்தரோடு இணைந்து, கர்த்தர் விருப்பப்படுகிற இல்லங்களை நம்ம உருவாக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சங்கீதம் 127 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. Unless the Lord builds the house, the laborers labor in vain. The Lord has to build our homes. நம்முடைய வீடுகளை கர்த்தர் தான் கட்ட வேண்டும்.
அவர் கட்டாமல் நம்ம இடம் கட்டாமல் இருந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவர் கட்டுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். So encouraged when the worship team அழகான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தாங்க. Very moving actually, right? அந்த worship song கடைசி பாட்டு பாடுனீங்களா, கடைசி 2 பாட்டு பாடும்போது, and I appreciate it just focusing on the words and why we are singing what we are singing. And அந்த பாடல்களை பாடுகிறது மட்டும் இல்ல, அந்த பாடல்களே ஒரு ஜெபம், அந்த பாடல்களே ஒரு வாஞ்சை, அந்த பாடல்களே ஒரு அறிக்கை. ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளிலே நீங்க வாசனம் பண்ண வேண்டும் என்ற அந்த ஆணித்தரமான ஒரு உறுதி, அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அதுதான் முக்கியம். கர்த்தரை முன்வைத்து பயந்து வாழக்கூடிய பெண்மணிகள், தாயார்மார்கள் கர்த்தரை முன்வைத்து என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை மையமாக வைத்து வீடுகளை அவருக்கென்று உருவாக்க வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைக்க வேண்டும். சில வீடுகளிலே நம்ம பார்க்கிறோம், Christ is the head of this family. I hope it will be true throughout. And it's not easy. அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது நடக்காது. அது வந்து ஒரு process and we can do it. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம சொந்தமாக நம்ம வீடுகளை நம்ம கட்ட முடியாது. Think about our father and our mother. Okay? திருமணம்க்கு முன்னாத, திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்து அது ஒரு கட்டமா இருக்கிறது. சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் கட்டிப்பாரு, பிள்ளையை பெத்துப்பாரு. அப்படிதான் இல்ல? கரெக்டா சொன்ன? ஆக்சுவலி நான் வீடு தான் போட்டேன், காலைல இருந்து எமெண்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தெரியும். சரி, சாரி. வீடு சரி, பிள்ளைய பெத்து பாரு, சரியா? சோ ஒரு பெண் என்று சொன்னா அந்த பெண்ணுடைய குடும்பத்துல, சமுதாயத்துல அவங்க வைத்திருக்கிற பங்கு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. Isn't it? A woman's role in the family is so important. Of course, இன்னைக்கு மதர்ஸ் டேயா இருக்கிறதுனால men don't get agitated or angry, okay? உங்களுடைய டைம் வரும். ஜூன் உங்களை பத்தி நல்லா பேசுறேன். சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜூன் வந்துரும், ஃபாதர்ஸ் டே வரும். மைண்ட்ஃபுல் ஆஃப் I'm a man, come on. ஆனா ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணும் அவர் படைத்தார். சரி, ஆணை படைத்து ஓகே, விழா எலும்பிலிருந்து அவர் வந்து அதுதான் woman, men, you come out of men, right? So both are important, but both have different roles. ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா இருவருக்கும் ஆண்டவர் வந்து வித்தியாசமான பொறுப்புகளை கொடுக்கிறார்ல. So அதனால it's important. So today we remember, we thank God for women and especially mothers. நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த ஸ்திரீயானவள், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயானவள் always involved in the matters of the home. குடும்பத்தினுடைய விஷயங்களிலே இந்த பெண்மணி, இந்த பாக்கியவேதியா இருக்கக்கூடிய இந்த பெண்மணி எப்பொழுதும் ஈடுபாடு கொடுப்பாங்க. எப்பொழுதும் ஈடுபாடு இருக்கும். எவ்வளவாய் வேலை இடத்துல வேலை பொறுப்புகள் இருந்தாலும், எவ்வளவாக அவங்களுடைய கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும், எவ்வளவாக அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய பெரிய பெரிய லட்சியங்கள் இருந்தாலும், அதெல்லாம் முக்கியம், அதெல்லாம் உண்மை. ஆனாலும் வீடு ஆக முக்கியம் என்று இந்த பெண்மணி அந்த மனப்பான்மை கொண்ட ஒரு பெண்மணியாக, ஒரு ஸ்திரீயாக காணப்படுகிறார். So it coexists with the duties of the home, right? It's not wrong to work or career or desires or மற்ற விஷயங்கள், self improvement, growth, very important. ஆனா அதோடு சேர்ந்து வீடை விட்டுறக்கூடாது. ஏமேன்? அதோடு சேர்ந்து இணைந்து இருக்கணும். அதை விட்டுறக்கூடாது. எவ்வளவு மற்ற எல்லாம் பொறுப்பாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவர்கள் வீட்டின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையினுடைய முறையிலே நம்ம வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது. வீட்டில் பாக்கியவதியாய் அவள் இருக்கிறாள். எவ்வளவு பெரிய ஒரு சிஓஇயா இருந்தாலும், மேனேஜரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெரிய பொறுப்பா இருந்தாலும் வீட்டை சமாளிக்கணும்ல. வேலை இடத்துல எல்லா விஷயத்தையும் செஞ்சிடலாம், மற்ற இடங்களில எல்லா காரியத்தையும் செஞ்சிடலாம். ஆனா வீட்டை சமாளிக்கணும்ல. அந்த வீட்டை சமாளிக்கிறது எவ்வளவு சிரமம். அதனாலதான் கர்த்தர் இருப்பது மிகவும் முக்கியமா இருக்கிறது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனம் 15ல நம்ம பார்க்கிறோம். Proverbs 31:15. இந்த பேசேஜஸ் தான் நம்ம பார்ப்போம். If you can just turn your Bibles to that, you can just follow along. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி வளைக்கிறாள் என்று வசனம் சொல்லுது. She gets up while it is still dark. She gets up.
எவ்வளவு அசதியா இருந்தாலும், எவ்வளவு மற்ற விஷயங்கள் இருந்தாலும், இந்த பெண்மணி என்ன செய்வேன், இந்த பாக்கியவதியா இருக்கக்கூடிய இந்த பெண்மணியை இருட்டோடு அவள் எழுந்து இருக்கிறார். அது எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மத்தியில அநேக பெண்மணிகள் இருக்கிறீங்க, ஸ்திரீகள் இருக்கிறீங்க, தாயான்மார்கள், அந்நியர்கள் இருக்கிறீங்க. நோ மேட்டர் வாட், இன்வெர்டட் காமர்ஸ், பி ஹோம்லி. அதான் என் நோட்ஸ்ல எழுதியிருக்கிறேன், திஸ் இஸ் ஹோம் ட்ரூலி ஷோலின்னு. ஓகே, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆனா பரவாயில்ல. என்னவா இருந்தாலும் வீடு, குடும்பம் என்ற அந்த வட்டத்திலே இருக்கணும். அந்த வட்டத்தை ஆண்டவர் கிழிச்சு கொடுத்துட்டார், கோடிட்டு கொடுத்துட்டார், கிழிச்சு கொடுக்கல, சரி கோடிட்டுட்டார். இதுதான் உன்னுடைய வட்டம். உனக்கு மற்ற எல்லா விஷயம் உன்னுடைய சுமையில இருந்தாலும் இந்த வட்டத்தை மட்டும் நீ விட்டுறாரு. இன்றைக்கு அநேகர் நம்ம இந்த சபைக்கு உயிரோடு நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், நம்ம வாழ்கிறோம்னா நம்முடைய தாயார்மார்கள் அவர்கள் கோடிட்ட அந்த கோடு, அவங்க நம்மளுக்கு வைத்த அந்த ட்ரா, பவுண்டரிஸ் அவங்களுக்கு நம்ம ஓரளவு வரைந்து நம்மளை அந்த 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 என்ன சொல்றது, அந்த இடத்துக்குள்ளே, அந்த பக்குவத்துக்குள்ளே அவங்க வச்சதுனால இன்னைக்கு நம்ம பிழைக்கிறோம். அப்ப நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆமா அம்மா சொன்னாங்களே, அப்பா சொன்னாங்களே, நம்ம நினைவு வருது. ஆமா, இந்த கட்டத்துக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களை சொல்றேன், இதுக்குள்ளேயே நான் இருக்கணும், இந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், இந்த இடத்துக்குள்ளேயே நான் இருக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை. I want to encourage every mother and woman here, you are crucial at home, you are important at home. உங்களுடைய பொறுப்பு வீட்டில மிகவும் முக்கியமா இருக்கிறது. உங்களுடைய கணவருக்கு நீங்கள் அவசியம். எஸ், உங்களுடைய கணவருக்கு நீங்கள் அவசியம். ஒருவேளை அவங்க சொல்ல மாட்டாங்க. Men are always very eloquent, you know, man of few words. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ட? சாப்பிட்டேன். நோ எக்ஸ்பிளனேஷன். woman, சாப்பிட்டியா? அதான் அங்க போனேன், பஸ் எடுத்துட்டு போனேன், மாலுக்கு போனேன், அந்த கடையில சாப்பாடு கிடைக்கல. இங்க மேன் நினைப்பான், நீ ஜஸ்ட் கேட்டது மட்டும் சொல்லல, விட்டுலாம். We are different, let's just acknowledge it, but let's not fight with each other. We are different, we just enjoy the difference, right? Unity in என்ன சொல்றது, diversity ன்னு சொல்லுவாங்க. Right, woman, you are important at home, you are needed at home. Let me just say this, God has blessed you to be that person at home. உங்களுடைய கணவர் அவருக்குன்னு பொறுப்பு இருக்கும், வேலை விஷயங்கள், மற்ற விஷயங்கள் சம்பாதிக்கணும். ஆனா உங்களுக்குன்னு கர்த்தர் சில கிருபைகளை வீட்டிலே வச்சிருக்கிறார், அதை நீங்க தான் செஞ்சு நிறைவேற்ற முடியும். உங்களுக்குன்னு சில விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்க கையில அநேகம் இருக்கிறது. உங்களுடைய கணவருடைய ஆதரவு உங்க கையில நிறைய இருக்கு. உங்களுடைய ஜெபம் மூலமாக குடும்பம் ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்களுடைய உற்சாக வார்த்தையினால, உங்களுடைய பொறுமையினால, உங்களுடைய நீடிய பொறுமையினால அநேக குடும்பங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது, உறுதியாய் நிற்கிறது. Sometimes you feel like giving up building a home because it's daunting. And I say this respectfully, I don't mean to condemn work and all that. ஆனா சிலர் நினைக்கிறாங்க வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஈஸின்னு. இல்ல 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 வீட்டுல இருக்கிறது தான் சுலபம் இல்ல, கஷ்டம். வேலைக்கு போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், லஞ்ச் டைம் போனா குடும்பம், அதாவது ஜனங்களை பார்க்கலாம், பேசலாம். வீட்டுல இருந்தா 24 hours there, it's not easy. But the eradicated responsibilities at home for fear, பயத்தினால என்ன செய்யறாங்க, ஆல் டுகெதர் வேலை இடத்துல செலவழிக்கிறதுனால குடும்பம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதனால அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பேலன்ஸ் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல, இந்த பாகத்துல, இந்த வேத பாகத்துல பார்க்கிறோம், வீட்டில் பாக்கியவதியாக இந்த ஸ்ரீயானவள் இருக்கிறார். அப்கோர்ஸ் நிறைய பொறுப்பு இருக்கும், ஆனா வீடு எப்போதும், ஹோம் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட், நினைவாக இருக்கும். என் பிள்ளைங்க படிக்கிறாங்களா, இல்ல எந்திரிச்சிட்டாங்களா, இல்லாட்டி வெளியே சரியா கிளம்பிட்டாங்களா, அந்த நினைவே இருக்கும். யூ கான் eradicate it, can you? அந்நியர்கள் இங்க இருக்கிறீங்க, மதர்ஸ் heart is always there. How can you all together eradicate? நான் தானே பெற்றெடுத்தேன், correct? Husband, we have to let go, we got no choice about this. Okay, நம்ம 9 மாசம் சுமக்கல, சரி சொல்லலாம், நம்ம அதுக்கு மேலாவே சுமந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு தான் அந்த கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. The affection,
அந்த க்ளோஸ்னஸ், அந்த பாண்ட், அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இன்ட்யூஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் a woman. And ஆண்டவருடைய கிருபை அங்க இருக்குது. It is there. அதனால அந்நியர்மார்கள் என்கரேஜ் வீட்டில் பாக்கியவதியா இருங்க. வீட்டில் நீங்க குவீனா இருக்க நான் சொல்லல, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நான் சொன்னது தான் சட்டம், இப்படி சொன்னா தான் நீ செய்யணும், அதை நான் சொல்லல. பாக்கியவதினா நாட் என்ன சொல்றது, ரூலிங் ஓவர், நாட் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங், நாட் தேர். பாக்கியவதினா கர்த்தருக்கு நீங்க பயந்து குடும்பத்தை உங்களுடைய கணவரோடு அல்லது இன்னும் பிள்ளைகளோடு we all work together, but you play your role in your home. வேற யாரும் செய்ய முடியாது, டெலிகேட் பண்ண முடியாது. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஸ்லாக்கியம். அதனால தான் being blessed at home, even though sometimes you may not feel like going back home, right? Sometimes அந்த ஒரு சில குடும்பத்தினுடைய சச்சரவு, பிரச்சனை, அழுத்தங்கள் வரும்போது sometimes husband or wife, or mothers or fathers or children even don't feel like even going back home, or you want to go back late because you're so disturbed or discouraged or hurt. But I tell you this, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு போயிடலாம். எங்க இருந்தாலும் வீடு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த வீட்டுல இருக்குமாறு கர்த்தர் நம்ம மூலமா தான் அந்த வீடுகளை கட்ட, வீடுகளை இல்லங்களாக, that our houses be homes, கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய வீடுகளாக நம்ம இருக்க. I want to encourage every mother and woman to play that positive role, and you can do it. ஒரு ஜெபிக்கிற தாயாக, கர்த்தரை தேடுகிற ஒரு தாயாக, ஒரு பெண்மணியாக, ஒரு பாக்கியவதி என்னும் ஒரு பெண்ணாக நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க. கர்த்தர் உங்க மூலமாக குடும்பங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். Sometimes it takes time. It is not automatic. உடனடியாக நடக்காது. கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் அடி உததான் வாங்கணும், முட்டிக்கால் போடணும், ஜெபிக்கணும், அழுகணும், புலம்பணும். ஆனா விட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். சோ வீட்டில் பாக்கியவதி, blessed at home. இரண்டாவது வீதி. வீட்டில் மட்டுமல்ல, வீதியில் பாக்கியவதி, blessed outside. நீதிமொழிகள் 31:20 நம்ம பார்க்கிறோம். Proverbs 31:20, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். This woman is not just a champion at home, but she has a noble character outside. வீட்டில குணசாலியான ஒரு ஸ்திரீயாக இருந்தது மட்டுமல்ல, அவளுடைய வெளி வாழ்க்கை எப்படி, வெளி வாழ்க்கை பாக்கியவதியாய் காணப்பட்டது. வெளியே இருக்கும் போது நல்ல ஒரு பெயர் கொண்டவளாக காணப்பட்டார். குட் ரெப்யூட்டேஷன் ஈவன் அவுட் சைட். வீட்டுக்குள்ளே நல்ல பாக்கியவதி என்ற பெயர், ஆனா வெளியிலும் பாக்கியவதி என்ற பெயர். தன்னுடைய கணவரை போஷிக்கிற கரம், பிள்ளைகளை போஷிக்கிற கரம், வேலையாட்களை போஷிக்கிற கரம் இப்போது வெளியாட்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய கரங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வட்டம் மட்டுமல்ல, அவளுடைய குடும்பம் இல்லம் மட்டுமல்ல, வெளியில இருக்கிறவர்கள் செல்ஃப்லெஸ். என் குடும்பம் நல்லா இருக்கணும். எஸ், that's what I said the first point. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், நான் பாதுகாத்துக்கொள்ள, நான் ஜெபிப்பேன். I will draw the boundaries, I will keep it safe. But I can tell you this, சொல்லுவாங்க, நம்ம வீடை கட்டும் போது நம்முடைய வெளி வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது, நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கு. செல்ஃப்லெஸ் லைஃப், செல்ஃப்லெஸ், தனக்கென்று ஜீவிக்காதபடி மற்றவர்களுடைய வாழ்க்கையை முக்கியம் என்ற எண்ணத்தில் வாழக்கூடியவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். And that doesn't mean you just have all the good education and salary and all that. அது இல்ல. நல்ல ஒரு மனசோடு நம்ம இருந்தோம் என்றால் நம்முடைய அண்டை வீட்டார், சுற்றிலும் இருக்கிறவர்கள், வேலை இடத்திலையும் இருந்தாலும், வெளியே மார்க்கெட்டுக்கு போகும்போதும் கூட நம்ம ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அந்த கடைக்கு நீங்க போகாம இருந்து பாருங்க, அவங்களே கேட்பாங்க, என்ன நீங்க ரொம்ப நாள காணுமே இந்த இடத்துல, உங்களை பிடிக்கலன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க, இவன் ஏன்டா வந்தாங்க. அப்படிப்பட்ட பேரு பெற்ற ஒரு பெண்ணாக. And to build up a name is difficult, friends. ஆனா to lose that name is so easy, correct? நல்ல பேரை வாங்குறது கஷ்டம், ஆனா அந்த பேரு கெட்டு போறதுக்கு எவ்வளவு, my God, this is the world we are living in.
நல்ல பெயர் வாழ்ந்திருக்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து, get a good name, whatever, you do your part, and then just because of one failure or something gone wrong, the world will just see that something gone wrong and forget about all the goodness. And that is the world. அதனாலதான் நம்ம வெளியிலும் நம்ம பாக்கியவதியாக காணப்பட வேண்டும், வெளியிலும் காணப்பட வேண்டும், வீதியில் பாக்கியவதி. அப்படி என்றால் நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால நான் எங்கு போனாலும் இதுதான் நான் கர்த்தருடைய பிள்ளை. வீட்டுல இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, ஹalleluya பாடுவேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவேன். வெங்காயத்தை வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்தோத்திர பாடல், என்னது தாளிக்கும் போது ஒரு ஸ்தோத்திர ஹல்லேலூயா. வெளியே மார்க்கெட்டுக்கு என்னால நீங்க இப்படி விலையை வேசையை பிடிச்சிட்டீங்க, அங்க சண்டை போட மாட்டோம். வீட்டுல ஒரு மாதிரி வீதியில ஒரு மாதிரி அல்ல, நான் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பாக்கியவதி. ஆமென் சொல்லுமா? Right? That's the woman that we are introduced here in this Bible, and I believe this woman is not altogether perfect, but we can catch glimpses of the qualities. அவங்களுடைய சில அம்சங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். You do not need to be a mother to be a mother in that sense. அதாவது ஒரு குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக ஒரு தாயா வருவதற்காக அவசியம் அல்ல, நீங்க ஒரு தாயாகவே இருக்க முடியும். அதாவது woman, you're important, your role is important. அன்னை தெரேசா என்று அழைக்கிறார்கள் அவர்களே. யாரு? அன்னை தெரேசா. தெரேசா உண்மையாக ஒரு அன்னையா? அதாவது does she have biological children? I don't think so. Maybe not. Right? I believe not. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா அவங்கள அன்னை தெரேசா என்று அழைக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவங்க தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அவங்க வாழ்ந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததுனால மற்றவர்கள் அவர்களை பார்க்கும்போது they have something that they can catch from this woman. நீங்களும் நானும் கர்த்தருக்காக நிலைத்திருந்து அவருக்காக வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது we will be a positive and blessed influence to people around us. And that's what we need to give as a church, as a Christian. கிறிஸ்தவனாக ஒரு கர்த்தரால் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக நம்ம இருக்கும்போது என்ன, கர்த்தருக்காக ஒரு முன்மாதிரியாக வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அன்னை தெரேசா என்ன சொன்னாங்க? மதர் தெரேசா, what did she say? Spread love everywhere you go. Let no one ever come to you without leaving happier. Wow. நீங்க எங்க போனாலும் அன்பை பரவுங்க. உங்களிடத்துல வர்றவங்க திரும்பி போகும்போது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக திரும்பி அவங்க போகணும். அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் அவங்க எடுத்து அவங்க பேசும்போது they shouldn't get confused and depressed. அந்த ஒரு நிமிஷம் அவர்கள் உங்களிடத்துல செலவழிக்கிறது, நீங்க பேசாமலே இருக்கலாம், உங்களுடைய பிரசனமே அவங்களை மாற்றிவிடும். எப்படி ஆகும்? கர்த்தரோடு நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மூலமாக அவருடைய வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆனால் அதனால கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். உலகத்தார் நம்மளை பிரகாசிக்கிறதுக்காக உலகம் நமக்கு வைத்திருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. To make ourselves look good and all that. That is fine, fantastic, not wrong at all. ஆனால் கர்த்தர் அவருடைய முகத்தை நம்ம மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். அவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்தனா, கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பு கொடுத்தனா பாத்தீங்களேன், அவருடைய பிரகாசம் he will reflect his glory. அவருடைய மகிமை வளங்க பண்ணுவார். ரொம்ப ஆசீர்வாதமாக நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுமா? பெண்களே, அன்னைமார்களே, தாயார்களே, நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல நிலத்துல விழும்போது you can reflect Christ. இன்னொரு விஷயம் அன்னை தெரேசா சொன்னாங்க, மதர் தெரேசா said another thing. Every time you smile at someone, it is an action of love, a gift to that person, a beautiful thing. ஒருவரை பார்த்து நீங்கள் புன்னகையோடு பார்க்கும்போது அது ஒரு அன்பின் கிரியையாக இருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, ஒரு அழகான ஒரு விஷயம். அது அந்த நபருக்கு ஒரு பரிசாய் வந்து சேருகிறது. So வீதியில் பாக்கியவதி, blessed outside. Don't give up being that different woman to the world. Be different and be God way la different நம்ம இருக்கணும். Standing out for him.
இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பை ஓன் ஸ்ட்ரென்த். நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. ஏன்னா நம்மள எல்லாம் குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறோம். we are always lacking somewhere, but with Christ, கிறிஸ்துவோடு நம்ம இணைந்துட்டோம்னா அந்த பாக்கியவதியாய் கர்த்தர் நம்மளை இன்னுமாக உருவாக்குவார். and I'm sure we see that. I know some of us ஒருவேளை நம்முடைய in the very occasion, Mother's Day, Father's Day, sometimes a bit challenging for some of us, may not have that kind of example that we looked out for, and it can be really challenging. But I want to encourage you, even though, and I say this as an example, ஒரு example நான் சொல்றேன், we need not always have a perfect example to follow. அதாவது என்னுடைய தாய் ரொம்ப நல்லா இருக்காங்க, அதனால நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். சில குடும்பத்துல இருந்து தாய் அல்ல தகப்பனாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை questionable இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? I tell you something, you still praise God for your mother and your father. You must do that. You do that now, because you honor them because of not how they lived. You honor them because God honored them to place them in your life. அவங்களை ஸ்டில் நீங்க கனப்படுத்தி குறைவுகள் இருந்தாலும் there are still some things that you can learn to do and not to do from your parents. Not just what to do, but what not to do. அப்படின்னா கர்த்தர் நம்மளை எல்லாரும் அவருடைய சாயலில் உருவாக்கினார். எல்லாரிடத்திலும் சில நன்மைகளை நம்ம draw out பண்ணலாம், ஜூஸ் அவுட் பண்ணலாம். எல்லாரிடத்திலும் சில தீமைகளை நம்ம செய்யாமலும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? So அதனால Mother's Day, Father's Day, Children's Day, Youth Day, we don't want to end up exalting people so high, It's not that. நம்மளுக்கு எல்லா குறைவுகள் இருக்கிறது, இனியும் சேர்த்துதான் குறைவுகள் இருக்கிறது. ஆனா அந்த குறைவுகளிலே அந்த பாக்கியவதி என்ற ஸ்தானத்தை நம்ம விட்டு விடாதபடி கர்த்தருக்குள் இன்னுமாக நம்ம நெருக்கமாக இருந்து கர்த்தர் நம்மளை உருவாக்க அவர் ஆசைப்படுகிறார். வீதியில் பாக்கியவதி. கடைசியாக lastly, what was the last one? You all remember? வீதி. கடைசியா என்ன சொன்னீங்க அவருக்கு? வேலை. வா, very attentive. வேலையில் பாக்கியவதி. Blessed at work. வேலை என்று சொன்னால் என்ன? வேலை ஒரு கனமான ஒரு விஷயம். ஒரு தாயாக இருக்கும்போது சில தாய்மார்கள் வேலை செய்கிறார்கள், பெண்மணி வேலை செய்கிறார்கள், சிலர் இல்லத்தரசியாக இருக்கிறார்கள், அதையும் வேலை தான். ஓய்வு பெற்றவர்கள், உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு வேலை இல்லையா? இல்ல, உங்களுக்கு வேலை இருக்கு. நம்ம எப்ப நம்முடைய முழு வேலையிலிருந்து நம்ம ஓய்வு பெறுகிறோம் என்றால் சுவாசம் போகிற பிறகு. உண்மையா? கல்யாணம் பண்ற டைம் கல்யாணம் பண்ணிட்டு courtship, கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு ஃபேஸ். வா, கல்யாணம் பண்ண பிறகு பிள்ளைகள் பெற்றான, வா ஷோக்கா இருக்க போது, அது ஒன்று ஒரு ஃபேஸ். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பு, வா அது ஒன்று ஷோக்கா இருக்கு, அது ஒரு ஃபேஸ். அவ பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இப்ப கல்யாணம் பண்ற வயசு அது ஒன்று ஒரு ஃபேஸ். ஆனா எல்லா ஃபேஸ்ல பார்க்கும்போது எல்லா ஃபேஸஸ்லயும் there will be so beautiful moments but also challenging moments. So வீடு என்று சொன்னால் அதாவது நம்முடைய வாழ்க்கை வேலை பாக்கியவதின்னு சொன்னா where we are, what we are doing, we are being blessed, we are blessed. ஆசீர்வாதமாய் நம்ம இருக்க வேண்டும். கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தர் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை செய்து நிறைவேற்ற கர்த்தர் பலப்படுத்துவார். நீதிமொழிகள் 31:13 ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். அது அண்டர்லைன் பண்ணீங்க, உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். That's the word I want to highlight. And works with eager hands, உற்சாக கரங்கள். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எதை செய்தாலும், எதை செஞ்சாலும், மார்க்கெட்ல போய் மீன் வாங்கினாலும், வீட்டுல பெட்ஷீட்டை போட்டாலும், சர்ச்சில் பாடினாலும், பிரீச் பண்ணாலும், எது செஞ்சாலும், நேபர்ஸோட பேசினாலும், எதை செய்தாலும் நம்ம முழு மனதோடு கர்த்தருக்கென்றே நம்ம செய்கிறோம் என்ற நினைவில நம்ம செய்ய வேண்டும். Whatever we do, do it well. அதாவது வேலை பாக்கியவதியா இருக்க வேண்டும். எதை நம்ம கரங்களை வைத்து நம்ம செய்கிறோமோ நம்ம உற்சாகத்தோடு முழு மனசோடு செய்யும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். கொலோசியர் 3:23-24, Colossians 3:23 and 24 தெரிஞ்ச வசனங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும், அப்பனா work is expanded,
Not just when you're working, when everything is doing well and people are appreciating and honoring and lifting up. The moments that you're going to be discouraged and left all alone, சம்பளம் உயர்வு கிடைக்காது, வீட்டில் அங்கீகரிப்பு கிடைக்காது, வேலை நிறுத்த போறீங்களா? உங்களுடைய பொறுப்பை கஷ்ட நஷ்டம் இன்பம் துன்பம் இருந்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வேலை ஸ்தலமா இருக்கக்கூடிய வேலையா இருந்தாலும் சபையில இருக்கக்கூடிய ஊழியமாய் இருந்தாலும் எந்த பொறுப்பு நம்முடைய கரங்களிலே வழங்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தருக்கென்று உகந்த காணிக்கையாக உண்மைத்துவமாக செய்ய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அதுதான் பாக்கியவதி, வேலையில் பாக்கியவதி. யோவான் 9:4 பார்க்கிறோம், பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. சுவாசம் இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும், தெம்பு இருக்கிற வரைக்கும், தயவு இருக்கிற வரைக்கும், நேரம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய பணியை ஊழியத்தை கர்த்தர் நமக்கு எதெல்லாம் கொடுக்கிறாரோ, வேலையா இருந்தாலும் ஊழியமா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் எதை இருந்தாலும் மனப்பூர்வமாக செய்ய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கு நான் இங்க நின்று ஒரு பிரசங்கம் பண்ற ஒரு போதகராக இருப்பேன் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய தாய் பார்க்கும்போது அவங்களுடைய அவங்க வந்து சாதாரணமான ஒரு லைஃப் தான் அவங்க வந்தாங்க. அப்ப அந்த திரும்பி பார்க்கும்போது how did she achieve? 3 பிள்ளைகள், தாய், and all of us like professionals in that sense. ஆனா அவங்க வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? ஆக்சுவலி அம்மா ஒரு காலத்துல ஆடு மேய்க்கிறவங்க கூட இருந்தாங்க. she was taking care of the goods and all that, right? But education not say very great, but she was superb. Mom had a Facebook, even I didn't have. She learned it. அப்ப பாருங்க, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அந்தஸ்து, அதாவது அவங்களுடைய பண ரீதியில பார்க்கும்போது maybe she was not there, பட் கர்த்தர் அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்களோ, குடும்பமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் எல்லாவற்றிலும் அவங்க வந்து அழகாக பாக்கியவதியாக இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் அப்படிதான் இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சமுதாயத்துக்கு நீங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல தாக்கத்தை கொண்டு வரணும். God will empower you to be that person even at work, whichever that work is. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிவாக let me just summarize. வீட்டில் பாக்கியவதி, blessed at home. வீதியில் பாக்கியவதி, blessed outside. வேலையில் பாக்கியவதி, blessed at work. இந்த வசனங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 31 அதிகாரம் வசனம் 10, 11, 28 31. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். சௌந்தரியமும் அஞ்சனமும் உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. Amen. I want to wish every mother, every woman in this church happy Mother's Day. Continue to be that woman that God has called you. Be the spiritual woman close to God. ஆண்டவரோட நெருங்குங்க, விட்டுறாதீங்க. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம், வேலை, ஊழியங்களை நல்லா செய்யுங்க, நல்லா சூப்பரா செய்யணும். நல்லா கர்த்தருக்காக எழும்புகிற பெண்மணிகளாக, ஸ்திரீகளாக நீங்க கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிற இந்த சபையில அநேக பெண்கள் அநேக பொறுப்புகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. You know, many of you all have been sacrificing your time for ministry, for church, சபை காரியங்கள். I really appreciate that. You're young-ஆ இருந்தாலும், ஓல்டா இருந்தாலும், சீனியர் இருந்தாலும் எல்லாருக்கும் உங்களுடைய பங்கு இந்த சபையில் இருக்கிற. just want to thank God for all of you. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. I want to pray for every mother and woman in this church. And will you not just stand? We're going to just sing that ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நம்ம பாட போகிறோம். இயேசு தங்கும் வீடு என்ற
அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம பாட போகிறோம். I just pray that song is a prayer. அந்த பாடல் வந்து ஒரு ஜெபம். ஏன்னா முக்காவாசி பெண்கள் உங்களுடைய பொறுப்பே வீடுதான். அந்த பாடலை நீங்க பாடும்போது கர்த்தரே உங்களை வந்து ஆசீர்வதிப்பாரு. Okay, so the men just be seated. I just felt that this, ஏன்னா அந்த woman அவருடைய பொறுப்பு sometimes even men cannot fully understand. So I want just the woman to stand up and the mothers and women. Okay, married women, you are considered in that category. Just stand up. Okay, for all of you, just lift up your hands to the Lord. தகப்பனே, எங்க சபையில நீங்க கொடுத்திருக்கிற அனைத்து அன்னைமார்களுக்காக நன்றி. Every mother, thank you for their roles. Every woman here in our church, bless them, Lord. கடந்து வருகிற பாதைகளை நீர் மட்டும் ஆழமாய் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் ஒவ்வொரு மேல உங்களுடைய கரத்தை வைங்க, நீங்க ஆசீர்வதிங்க. புது பலன், புது கிருபை, புது பாடல், இவரை தரிசனம் பலன் கடந்து வருவதாக. கிருபை உங்களுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.